கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒன்று, அவர் நம்மீது கண்ணோக்கமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்கள் போக்கிலும் உங்கள் வரத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஆசீர்வாதம், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். பெருகக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஆசீர்வாதம், அவர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் திடப்படுத்துவார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் ஒரு நாளும் மறக்கிற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம்,